இது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். நேரம் 12:45. மன்னிக்கவும், 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஜெயரஞ்சன் யோகராஜ், வாசிப்பவர் பெரியசாமி சீதாராமன். முதலில் தலைப்புச் செய்திகள். கோவிட் நோயாளிகளை பராமரிப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளை முன்னெடுக்க சுகாதாரத்துறை தயார். கோவிட் தொற்று தீவிரமடைந்துள்ள நிலையில் எதிர்வரும் காலங்களில் நோயாளிகளின் பராமரிப்புக்கென முப்படை ஓய்வு பெற்ற சுகாதார ஊழியர்கள் மற்றும் தனியார் சுகாதாரத்துறையினரின் உதவிகள் கோரப்படும். இன்றும் நாடளாவிய ரீதியில் பல மத்திய நிலையங்களூடாக தடுப்பூசிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அருகிலுள்ள மத்திய நிலையத்திற்கு சென்று தடுப்பூசி பெற்றுக்கொள்வது மிக அவசியம் என்று அரசாங்கம் வலியுறுத்தியுள்ளது. பொது போக்குவரத்தில் ஈடுபடும் ஊழியர்கள் நாளை முதல் தமது அலுவலக அடையாள அட்டையை போக்குவரத்தின் போது வைத்திருத்தல் வேண்டும். அபிவிருத்தி அடைந்த நாடுகளில் உள்ள தொழில்நுட்ப வசதிகளை இந்த நாட்டில் அறிமுகப்படுத்த நடவடிக்கை. ஆறுகளுக்கு அருகாமையில் இடம்பெறும் சுற்றாடல் மாசடையும் செயற்பாடுகளை தடுப்பதற்கு விசேட திட்டம். ரசாயன பசலைகளை அரசாங்கம் இறக்குமதி செய்கிறது என சில குழுக்கள் முன்னெடுக்கும் பிரசாரங்கள் உண்மைக்கு புறம்பானவை என தெரிய வந்துள்ளது. ஆப்கானிஸ்தானின் வடபகுதி முக்கிய நகரமான குண்டூஸ் நகரை தலிபான் தீவிரவாதிகள் கைப்பற்றியுள்ளனர். கோவிட் தொற்று தீவிரமடைந்துள்ள நிலையில் எதிர்வரும் காலங்களில் நோயாளிகளின் பராமரிப்புக்கென முப்படை தரப்பினர், ஓய்வு பெற்ற சுகாதார ஊழியர்கள் மற்றும் தனியார் சுகாதாரத்துறையினரின் உதவிகளை கோருவதில் கூடுதல் கவனம் செலுத்தப்படும் என்று சுகாதாரத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. நோயாளிகளை வைத்தியசாலைக்கு ஏற்றிச் செல்லும் ஆம்புலன்ஸ் வண்டிகள் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் உள்ளமையினால் அதற்கு மாற்று தீர்வாக விசேட வேலைத்திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படும். மாகாண சுகாதார சேவைகள் திணைக்களத்திடமிருந்து உதவிகள் கூடுதலாக கோரப்படும். இதேவேளை இன்றும் நாடளாவிய ரீதியில் பல மத்திய நிலையங்களூடாக தடுப்பூசிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. தடுப்பூசிகளை இதுவரை பெற்றுக்கொள்ளாதவர்கள் உடனடியாக இந்த மத்திய நிலையங்களுக்கு சென்று அதனை பெற்றுக்கொள்ளும்படி சுகாதாரத்துறை அமைச்சு வேண்டுகோள் விடுத்துள்ளது. இராணுவம் மற்றும் கடற்படை ஆகியன இணைந்து சில மத்திய நிலையங்களை சிறந்த முறையில் நிர்வகித்து வருகின்றன. இதற்கு மேலதிகமாக பிரதேச சுகாதார மத்திய நிலையம், வைத்தியசாலை, பாடசாலை, மதஸ்தாபனங்கள் மற்றும் ஏனைய பொது நிலையங்களை முன்னிலைப்படுத்தி தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கைகளை விரைவாக முன்னெடுப்பதற்கு அரசாங்கம் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. கோவிட் தொற்று தீவிரமாக இருப்பதனால் தடுப்பூசி ஏற்றுக்கொள்வது மிக முக்கியமாகும் என்று சுகாதாரத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. பல வேலைத்தலங்கள், சேவை நிலையங்கள் மற்றும் பொது இடங்களுக்கு செல்ல தடுப்பூசி ஏற்றிக்கொண்டதற்கான அட்டைகள் நுழைவாயிலில் கோரப்படுகின்றன. எனவே தடுப்பூசி ஏற்றிக்கொண்டதற்கான அட்டையின் முக்கியத்துவம் அறிந்து பொதுமக்கள் தடுப்பூசிகளை ஏற்றிக்கொள்ள வேண்டும் என கேட்கப்படுகின்றனர். கேகாலே மாவட்டத்தில் அஸ்ட்ராசெனகா தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கைகள் இன்று பல நிலையங்களில் முன்னெடுக்கப்படுகின்றன. 2 லட்சம் அஸ்ட்ராசெனகா தடுப்பூசிகளும் 1 லட்சம் சைனோஃபார்ம் தடுப்பூசிகளும் இந்த மாவட்டத்திற்காக ஒதுக்கப்பட்டுள்ளன. இந்த மாவட்டத்தில் 2 டோஸ் தடுப்பூசிகளையும் பெற்றுக்கொண்டவர்களின் எண்ணிக்கை 70,000 ஆகும். தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கைகள் பொதுமக்களின் நன்மை கருதி இரவு வேளையிலும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதேவேளை பாணந்துறை தள வைத்தியசாலையில் பிண அறையில் வைக்கப்பட்டுள்ள அனைத்து சடலங்களும் இன்று தகனம் செய்யப்பட்டன. இவ்வாறு 34 சடலங்கள் தகனம் செய்யப்பட்டன. இதில் 22 சடலங்கள் கடந்த 2 தினங்களாக அங்கு வைக்கப்பட்டிருந்தன. இருப்பினும் கோவிட் தொற்றுக்குள்ளாகி மரணித்தவர்களின் சடலங்கள் 12 மட்டுமே அங்கு காணப்பட்டன. இந்த சடலங்கள் அனைத்தும் மினுவான்பிட்டி, மானமுல்ல மற்றும் வாதுவ மயானங்களில் தகனம் செய்யப்பட்டன. இந்த மயானங்களில் தகனம் செய்யும் அறைகள் 24 மணி நேரம் இயங்கி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
பொது போக்குவரத்தில் ஈடுபடும் ஊழியர்கள் நாளை முதல் தமது அலுவலக அடையாள அட்டையை போக்குவரத்தின் போது வைத்திருத்தல் வேண்டும் என ராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம தெரிவித்தார். இந்த வாகனங்கள் போக்குவரத்து போலீசாரினால் சோதனையிடப்படும். பொது போக்குவரத்து வாகனங்களில் அலுவலக அடையாள அட்டையுடன் பயணிக்கும் ஊழியர்கள் போலீசார் கேட்குமிடத்து அந்த அடையாள அட்டையை காண்பிக்க வேண்டும். இந்த விதிமுறையை மீறுகின்றவர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். கோவிட் தொற்றை கட்டுப்படுத்துவதற்காக பொதுமக்கள் இந்த விதிமுறைகளை முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்று கோவிட் தொற்றை கட்டுப்படுத்தும் தேசிய மையத்தின் தலைவர் இராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா வலியுறுத்தினார். திருமண வைபவம் மற்றும் ஏனைய வைபவங்கள் தொடர்பில் சுகாதாரத்துறை அமைச்சு வெளியிட்டுள்ள சுற்று நிருபத்தை பொதுமக்கள் முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். ஸ்வர்ண பிரதீப அடகு கடன் சேவை உங்களுக்கு பரிச்சயமான மக்கள் வங்கியிடம் இருந்து. அபிவிருத்தி அடைந்த நாடுகளில் உள்ள தொழில்நுட்ப வசதிகளை இந்த நாட்டில் அறிமுகப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் ஷெஹான் சேமசிங்க தெரிவித்தார். நாட்டில் புதிய உற்பத்திகளுக்காக மூலப்பொருட்களை அதிக விலைக்கு இறக்குமதி செய்யும் பாரம்பரியம் உள்ளது. இந்த நிலை மாற வேண்டும். உள்நாட்டிலேயே சில தொழில்நுட்ப வசதிகளை பெறக்கூடியதாக கருத்தாக்க திட்டங்களும் உற்பத்திகளும் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று ராஜாங்க அமைச்சர் வலியுறுத்தினார். இதன் மூலம் இடைத்தரகர்களுக்கு இடமளிக்காது சாதாரண விலைக்கு நவீன சேவைகளை வழங்கக்கூடிய நிலை ஏற்படும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். ரசாயன பசலைகளை அரசாங்கம் இறக்குமதி செய்கிறது என சில குழுக்கள் முன்னெடுக்கும் பிரசாரங்கள் உண்மைக்கு புறம்பானவை என்று விவசாயத்துறை ராஜாங்க அமைச்சு தெரிவித்துள்ளது. பயிர்ச்செய்கையின் போது சேதன பசலைகளை ஊக்குவிப்பதற்கு அரசாங்கம் பல நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறது. இந்த விடயம் தொடர்பில் அமைச்சின் மேலதிக செயலாளர் மகேஷ் லசந்த கம்மன்பில கருத்து வெளியிட்டார். பெல்வத்த மற்றும் செவரகல ஆகிய பிரதேசங்களில் சேதன பசலை தொழிற்சாலைகள் 2 நிர்மாணிக்கப்படும் என பெல்வத்த சீனி கூட்டுத்தாபனத்தின் தலைவர் ஜானக நிமலச்சந்திர தெரிவித்தார். இந்த பிரதேசங்களில் சீனி உற்பத்திக்காக பயன்படுத்தப்படும் கரும்பின் எச்சங்கள் சேதன பசலை உற்பத்திக்காக பயன்படுத்தப்படும் என்று அவர் குறிப்பிட்டார். பாடசாலைகள் மீள ஆரம்பமாகும் வரை எதுவித தடையுமின்றி மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகளை சிறந்த முறையில் முன்னெடுத்து செல்வதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருப்பதாக ராஜாங்க அமைச்சர் சுசில் பிரேம் ஜெயந்த தெரிவித்தார். இதன் அடிப்படையில் சில தொலைக்காட்சிகள் ஊடாக பாடவிதான பரப்புகள் ஒளிபரப்பப்பட்டு வருகின்றன. ஆசிரியர்களின் சம்பள பிரச்சினையை பேச்சுவார்த்தை மூலம் தீர்ப்பது முக்கியமாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மக்கள் வங்கியிடமிருந்து தங்க பவுன் ஒன்றுக்கு வழங்கப்படும் முற்பணம் இப்பொழுது மேலும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. உங்கள் தங்க ஆபரணங்களுக்கு அரச வங்கி ஒன்றின் பாதுகாப்போடு நாடு முழுவதும் கிளைகளின் வலையமைப்பின் ஊடான சேவை. ஸ்வர்ண பிரதீப அடகு கடன் சேவை உங்களுக்கு பரிச்சயமான மக்கள் வங்கியிடம் இருந்து. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. ஆறுகளுக்கு அருகாமையில் உள்ள இடம்பெறும் சுற்றாடல் மாசடையும் செயற்பாடுகளை தடுப்பதற்காக அனைத்து ஆறுகளும் ஆற்றை அண்டிய பிரதேசங்களும் எல்லைகள் நிர்ணயிக்கப்படும் என சுற்றாடல் அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த ஆற்றுப் பகுதிகளுக்கு அருகாமையில் உள்ள வியாபார ஸ்தாபனங்களிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவுகள் ஆற்றையும் ஆற்றை சூழவுள்ள பிரதேசங்களையும் மாசுபடுத்துகின்றன. இவ்வாறான பிரதேசங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. மொத்தமாக 733 இடங்கள் இவ்வாறு இனம் காணப்பட்டுள்ளன. கனடிகங்கை பாதுகாப்பு திட்டத்தில் ஹாங்வெல்ல முதல் பாலியோகுடை வரையுள்ள பிரதேசம் விசேட வலயமாக அடையாளப்படுத்தப்படும் என்று சுற்றாடல் துறை அமைச்சின் செயலாளர் விசேட வைத்தியர் அனில் ஜாசிங்க தெரிவித்துள்ளார். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு கர்ப்பிணி பெண்களுக்கான கோவிட் தடுப்பூசி ஏற்றுக்கொள்வதன் அவசியம் வலியுறுத்தப்பட்டுள்ளது. வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்திக் கொள்வதற்காக தடுப்பூசிகள் கட்டாயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சுகாதார சேவைகள் பணியகத்தின் விசேட வைத்தியர் சஞ்சீவ குடகந்த தெரிவித்துள்ளார். தடுப்பூசி ஏற்றுக்கொள்வது கர்ப்பிணி பெண்களின் பாதுகாப்பிற்கு சிறந்ததாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார். கடந்த சில வாரங்களில் வைரஸ் தொற்றுக்கு உள்ளான கர்ப்பிணி பெண்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது.
இதனால் தேவையற்ற பயணங்களை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இது உங்கள் கவனத்திற்கு. உலகச் செய்திகள். ஆப்கானிஸ்தானின் வடபகுதி முக்கிய நகரமான குண்டூஸ் நகரை தலிபான் தீவிரவாதிகள் கைப்பற்றியுள்ளனர். அரச படைகளுக்கும் தலிபான் தீவிரவாதிகளுக்கும் இடையே இடம்பெற்ற உக்கிர மோதலை அடுத்து தலிபான் அமைப்பு இந்த நகரை கைப்பற்றியுள்ளது. இதனால் இந்த நகரத்தின் முக்கிய விமான நிலையமும் தலிபான் அமைப்பினரின் கட்டுப்பாட்டுக்குள் வந்துள்ளது. இந்த அமைப்பின் கொடி விமான நிலையத்தில் பறக்கவிடப்பட்டுள்ளதாக பிரதேசவாசி ஒருவர் பிபிசிக்கு தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் கடந்த வெள்ளிக்கிழமை முதல் இடம்பெற்று வரும் மோதல்களின் விளைவாக தலிபான் அமைப்பு 4 பிராந்தியங்களின் தலைநகர்களை கைப்பற்றியுள்ளது. 1970-80களில் உலக மக்கள் மத்தியில் பிரபல்யம் அடைந்த கூல் அண்ட் த கேங் இசைக்குழுவின் ஸ்தாபகர் டெனிஸ் தோமஸ் தனது 70வது வயதில் இன்று காலமானார். அமெரிக்காவின் நியூ ஜெர்சி நகரில் உள்ள அவரது இல்லத்தில் இயற்கை மரணம் எய்தினார் என்று அன்னாரது குடும்பத்தினர் தெரிவித்தனர். கூல் கேட் என்று சுருக்கமாக அழைக்கப்படும் இந்த இசைக்குழு 80களில் பல பாடல்களில் இசைத்து உலக மக்களை மகிழ்வித்தது. பல நாடுகளுக்கும் சென்று பாடல் தொகுப்புகளை ஆல்பமாக வெளியிட்டு கூல் அண்ட் கேங் குழு இன்றும் மக்கள் மத்தியில் நன்கு பேசப்பட்டு வரும் ஒரு இசைக்குழுவாகும். நியூயார்க் நகரில் உள்ள மத்திய பூங்காவில் நித்தமும் வந்து செல்லும் ஆந்தையொன்று தாழ்வாக பறந்ததனால் ட்ரக் வண்டியுடன் மோதி மரணித்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. பெரி என பெயர் கொண்ட இந்த ஆந்தை தனது இரையை தேடி வழமைக்கு மாறாக சற்று தாழ்வாக பறந்து சென்ற பொழுது பூங்காவின் பராமரிப்புக்காக அருகாமையில் நிறுத்தப்பட்டிருந்த ட்ரக் வண்டி ஒன்றின் மீது மோதி ஸ்தலத்திலேயே மரணித்துள்ளது. பூங்காவுக்கு வருகின்ற மக்கள் மத்தியில் மிக பிரபல்யமடைந்த ஒரு பறவையாக இந்த ஆந்தை காணப்பட்டது. உலகச் செய்திகள் கேட்டீர்கள். அபிவிருத்தி செய்திகளுக்கு அனுசரணை. சுனாமி, சூறாவளி, பூமி அதிர்வு, நெருப்பு, எதையும் தாங்கக்கூடிய அதிகூடிய சக்தி கொண்ட மெல்வா QST கம்பிகள் இப்போது எமது நாட்டின் அபிவிருத்தியை நோக்கி லட்சக்கணக்கில் பரிசை தந்திடும் CIB ஜனஜய வாசனா ஆரம்பமாகிவிட்டது. ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி வரை உங்கள் கட்டண பட்டியலுக்கு 40% வரை கழிவு. இறுதி சீட்டெழுப்பின் போது பெறுமதி வாய்ந்த 6 கை உளவு இயந்திரங்கள் பரிசாக கிடைக்கும். சகல கங்கைகளை அண்டிய பகுதிகளில் பாதுகாப்பு எல்லையினை அடையாளப்படுத்துமாறு சுற்றாடல் அமைச்சு மத்திய சுற்றாடல் அதிகார சபைக்கு ஆலோசனை வழங்கியுள்ளது. கங்கைகளை அண்டிய பகுதிகளில் இடம்பெறும் சுற்றாடல் மாசுபாட்டை தவிர்ப்பதற்காக இந்த நடவடிக்கையினை மேற்கொள்ளுமாறு சுற்றாடல் அமைச்சு அறிவுறுத்தியுள்ளது. இதன் முதற்கட்டமாக ஹங்வெல்ல முதல் பாலியகுடே வரையில் கரணி கங்கையின் அண்மித்த சுற்றாடல் பாதுகாப்பு வலயம் ஒன்று உருவாக்கப்படும் என சுற்றாடல் அமைச்சின் செயலாளர் அனில் ஜாசிங்க தெரிவித்துள்ளார். அபிவிருத்தி செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியோர். நான் அனுபவமிக்க தொழில் ரீதியான ஒரு என்ஜினியர். கட்டிடத்தின் உறுதி எனது பொறுப்பாகும். பழைய இரும்பினால் தயாரிக்கப்படும் கம்பிகளை விட நவீன தொழில்நுட்பத்தில் 100% சுத்தமான உருக்கினால் தயாரிக்கப்படும் மில்வா கம்பிகள் வளைக்கும் போதும் முறியாது. அதனால் தான் நான் மில்வா கம்பிகளை நம்புகிறேன். மில்வா ஒன்று, இலங்கையிலும் ஒன்று, அது எங்களுடையது. லட்சக்கணக்கில் பரிசை தந்திடும் CIB ஜனஜய வாசனா ஆரம்பமாகிவிட்டது. ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி வரை உங்கள் கட்டண பட்டியலுக்கு 40% வரை கழிவு. இறுதி சீட்டெழுப்பின் போது பெறுமதி வாய்ந்த 6 கை உளவு இயந்திரங்கள் பரிசாக கிடைக்கும். விளையாட்டுச் செய்திகள். சுற்றுலா இந்திய கிரிக்கெட் அணிக்கும் இங்கிலாந்து அணிக்கும் இடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி சீரற்ற காலநிலை காரணமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. போட்டியின் இறுதி நாளான இன்று 209 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடும் இந்திய அணி தனது 2வது இன்னிங்ஸில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு நேற்று 52 ஓட்டங்களை பெற்றிருந்தது. மழை காரணமாக 5ஆம் நாள் ஆட்டம் தாமதமடைந்துள்ளது. முன்னதாக இங்கிலாந்து அணி அதன் முதலாவது இன்னிங்ஸில் சகல விக்கெட்டுகளை இழந்து 183 ஓட்டங்களை பெற்றது. இங்கிலாந்து அணி 2வது இன்னிங்ஸில் 303 ஓட்டங்களை பெற்றிருக்கிறது. இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் சகல விக்கெட்டுகளை இழந்து 278 ஓட்டங்களை பெற்றது. டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் 2020 போட்டிகள் இன்று நிறைவடைய உள்ளன. இந்த நிலையில் பதக்கப்பட்டியல் வரிசையில் அமெரிக்கா சீனாவை விட முன்னேறி முதலாவது இடத்தை பிடித்துள்ளது. அமெரிக்கா 39 தங்கம், 41 வெள்ளி மற்றும் 33 வெண்கலம் ஆகிய பதக்கங்கள் அடங்கலாக மொத்தமாக 113 பதக்கங்களை பெற்றுள்ளது.
சீனா 38 தங்கம், 32 வெள்ளி, 18 வெண்கலம் ஆகிய பதக்கங்களை பெற்று மொத்தமாக 88 பதக்கங்களோடு 2வது இடத்தில் உள்ளது. ஜப்பான் 27 தங்கம், 14 வெள்ளி, 17 வெண்கலம் ஆகிய பதக்கங்களை பெற்று மொத்தமாக 58 பதக்கங்களை பெற்று 3வது இடத்தில் உள்ளது. விளையாட்டுச் செய்திகள் கேட்டீர்கள். கௌரவ பிரசன்சா மூலம் 6.75 வீத ஆக குறைவான வட்டி வீதத்துடன் 2 மணித்தியாலங்களில் ரூபாய் 5 மில்லியன் வரை கடனை பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் பணத்திற்கான பாதுகாப்பான இடம் தேசிய சேமிப்பு வங்கி. வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி, உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். சுற்றுலாத்துறை சார்ந்த முதலீடுகள் தொடர்பில் அரசாங்கம் அதிக கவனம் செலுத்தியுள்ளதாக அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். ரஷ்ய முதலீட்டாளர்களோடு இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான உந்துதல் துறையாக சுற்றுலாத்துறை அதிகரிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கோவிட்-19 பரவல் நிலையிலும் 880 பில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான 54 முதலீட்டு திட்டங்களை பெற்றுள்ளதாக அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க இதன்போது தெரிவித்துள்ளார். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி, உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். நாட்டுக்காக உயரிய பணியொன்றினை ஆற்றிய நீங்கள் சிரேஷ்ட பிரஜையாக மாறிய தினத்தன்று தேசிய சேமிப்பு வங்கி உங்களுக்கு கௌரவத்தையும் அபிமானத்தினையும் கொண்டு வந்தது. தற்போது NSB கௌரவ பிரசன்சா மூலம் 6.75 வீத ஆக குறைவான வட்டி வீதத்துடன் 2 மணித்தியாலங்களில் ரூபாய் 5 மில்லியன் வரை கடனை பெற்றுக் கொள்ள முடியும். ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுக்கு 75 வயது வரை கடனை மீள் செலுத்துவதற்கான வசதிகள் உள்ளன. கிரிப் அறிக்கை தேவையற்றது, நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. NSB கௌரவ பிரசன்சா, உங்கள் பணத்திற்கான பாதுகாப்பான இடம் தேசிய சேமிப்பு வங்கி. பொருளாதார செய்திகள் அனுசரணை. என் கணவன் எனக்கு தந்த மோதிரம் தான் என் வாழ்க்கை. LOLCக்கும் உங்களோட தங்கம் உயிரை போன்றது. உங்களோட தங்கம் எங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஆயுள் காப்புறுதி தருவது நாங்க மட்டும்தான். நேரத்துக்கு தவணை செலுத்த முடியாம போனா உங்களோட தங்கத்தை உங்களுக்கு திருப்பி தருவதுதான் எங்கட நோக்கம். உங்களால தவணையை நேரத்துக்கு செலுத்த முடியாம போனா அதற்கு தீர்வும் நாங்க தருவோம். நான் எதிர்பார்த்த தொகையை விட அதிகம் கிடைச்சதும் இல்லாம வேலையும் சுலபமா முடிஞ்சு எனக்கு மதிப்புமிக்க பரிசும் கிடைச்சது. LOLC இடமிருந்து பெறும் சேவை தங்கத்துக்கு நிகரானது. LOLC ஃபைனான்ஸ் ரன்சவிரண்ய சேவை. தங்கம் இந்த ஆண்டின் முதல் காலாண்டினை விட 2வது காலாண்டின் பொருளாதார வளர்ச்சி உயர்வடையும் சாத்தியக்கூறுகள் தென்படுவதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. கொரோனா வைரஸ் தொற்றின் காரணமாக தடுப்பூசி வழங்கும் திட்டம் திருத்தப்படுத்தப்பட்டுள்ளமை மற்றும் முக்கிய நிறுவனங்கள் தமது பணிகளை ஆரம்பித்துள்ளமை போன்ற காரணிகளால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக மத்திய வங்கியின் பொருளாதார ஆராய்ச்சி இயக்குநர் சந்திரநாத் அமரசேகர தெரிவித்துள்ளார். பொருளாதார செய்திகள் அனுசரணை. உங்கள் வேண்டிய நிதி தேவைகளுக்கு சிறந்த தீர்வினை வழங்கும் வருபவர்கள் முன்னேறும், முன்னேறுபவர்கள் வரும் LOLC நிறுவனம். வாருங்கள், முன்னேறுங்கள். காலநிலை அறிக்கை அனுசரணை. சைரு என்பது மீன்வள வானிலை தகவல் சேவையாகும். உங்கள் பிரதேசத்திற்கான வானிலை தகவல்களை உடனடியாக உங்கள் டயலாக் தொலைபேசியில் பெற்றுக் கொள்ளுங்கள். 828க்கு அழைப்பினை ஏற்படுத்தி பதிவு செய்து கொள்ளுங்கள். மீன்வள, நீர்வளத்துறை மற்றும் வானிலை ஆய்வுத்துறை ஆகியவை இணைந்து இச்சேவையை வழங்குகிறது. சைருவுடன் பாதுகாப்பாக இருங்கள். மேற்கு சப்ரகமோ மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை ஆகிய மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இந்த பிரதேசங்களில் சில இடங்களில் 50 கிலோமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகலாம். ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் முல்லைத்தீவு மாவட்டத்திலும் சில இடங்களில் இரவு வேளையில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக திணைக்களம் விடுத்துள்ள வானிலை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வானிலை அறிக்கை இன்று மாலை 4:30க்கு வெளியிடப்பட்டதாகும். மேலதிக விவரங்களை திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் பெற்றுக்கொள்ளலாம். இதேவேளை சர்வதேச இணையதளமான AccuWeather.com இணையதளம் வெளியிட்டுள்ள விவரங்களின்படி கொழும்பு மாவட்டத்தில் இன்று மாலை மேகக்கூட்டம் நிறைந்த காலநிலை நிலவும் என்று அறிவித்துள்ளது. ஆங்காங்கே மழை பெய்யும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த செய்தி ஒலிபரப்பின் போது கொழும்பு மாவட்ட வெப்பநிலை 28 பாகை செல்சியஸாக இருக்கும். இரவு வேளையில் இந்த வெப்பநிலை 28 பாகை செல்சியஸாகவே காணப்படும். கொழும்பு மாவட்டத்தின் சில பகுதிகளில் இரவு வேளையில் மழை பெய்யும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மாவட்டத்தின் வளிமண்டல தூய்மை தரப்படுத்தல் சுட்டன் 17ஆக
அமைந்துள்ளது. இது சுவாசத்திற்கு ஏற்ற சிறந்த சுற்றுச்சூழலாகும். காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். சைரு என்பது மீன்வள வானிலை தகவல் சேவையாகும். உங்கள் பிரதேசத்திற்கான வானிலை தகவல்களை உடனடியாக உங்கள் டயலாக் தொலைபேசியில் பெற்றுக் கொள்ளுங்கள். 828க்கு அழைப்பினை ஏற்படுத்தி பதிவு செய்து கொள்ளுங்கள். மீன்வள, நீர்வளத்துறை மற்றும் வானிலை ஆய்வுத்துறை ஆகியவை இணைந்து இச்சேவையை வழங்குகிறது. சைருவுடன் பாதுகாப்பாக இருங்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கோவிட் நோயாளிகளை பராமரிப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளை முன்னெடுக்க சுகாதாரத்துறை தயார். கோவிட் தொற்று தீவிரமடைந்துள்ள நிலையில் எதிர்வரும் காலங்களில் நோயாளிகளின் பராமரிப்புக்கென முப்படை, ஓய்வு பெற்ற சுகாதார ஊழியர்கள் மற்றும் தனியார் சுகாதாரத்துறையினரின் உதவிகள் கோரப்படும். இன்றும் நாடளாவிய ரீதியில் பல மத்திய நிலையங்களூடாக தடுப்பூசிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அருகிலுள்ள மத்திய நிலையத்திற்கு சென்று தடுப்பூசி பெற்றுக்கொள்வது மிக அவசியம் என்று அரசாங்கம் மக்களை வலியுறுத்தியுள்ளது. பொது போக்குவரத்தில் ஈடுபடும் ஊழியர்கள் நாளை முதல் தமது அலுவலக அடையாள அட்டையை போக்குவரத்தின் போது வைத்திருத்தல் வேண்டும். அபிவிருத்தியடைந்த நாடுகளில் உள்ள தொழில்நுட்ப வசதிகளை இந்த நாட்டில் அறிமுகப்படுத்த நடவடிக்கை. ஆறுகளுக்கு அருகாமையில் இடம்பெறும் சுற்றாடல் மாசடையும் செயற்பாடுகளை தடுப்பதற்கு விசேட திட்டம். ரசாயன பசலைகளை அரசாங்கம் இறக்குமதி செய்கிறது என சில குழுக்கள் முன்னெடுக்கும் பிரசாரங்கள் உண்மைக்கு புறம்பானவை என தெரிய வந்துள்ளது. ஆப்கானிஸ்தானின் வடபகுதி முக்கிய நகரமான குண்டூஸ் நகரை தலிபான் தீவிரவாதிகள் கைப்பற்றியுள்ளனர். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன.